நம்ம வீடுகள்ல உள்ள தென்னை ஓலையில எப்படி இந்த மாதிரி முட்டாய் பெட்டி செய்யறதுன்னு பாத்துரலாம். அதுக்கு இந்த மாதிரி தென்னை ஓலை எடுத்துருங்க அல்லது பனை ஓலை எடுத்துருங்க. அடுத்ததா ஒரு 6 ஓலையை இந்த மாதிரி தனியா கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததா சின்னதா இருக்க அந்த ஓலையோட 2 முனையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததா அந்த ஈக்குச்சில இருந்து இந்த 2 பகுதியும் தனியா கிழிச்சு எடுத்துடலாம். இப்ப நமக்கு கிடைச்ச 12 ஓலையில 6 ஓலையை மட்டும் லைனா அடிக்கிடலாம். அடுத்தது அந்த ஓலை அசையாம இருக்க கீழ்பகுதியில வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் வச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுக்கி வச்சிருக்க ஓலையில ஓலையை இந்த மாதிரி தூக்கிருங்க. அடுத்ததா 2வது ஓலையை விட்டுட்டு 3வது ஓலையும் தூக்கிருங்க. அடுத்ததா 4வது ஓலையை விட்டுட்டு 5வது ஓலையும் தூக்கிருங்க. இப்படி 3 ஓலையை தூக்குனதும் அதுக்கடியில இந்த மாதிரி ஒரு ஓலையை வச்சிருங்க. இனி அடுத்ததா ஓலையை விட்டுட்டு 2வது ஓலையை தூக்குங்க. அடுத்ததா 3வது ஓலையை விட்டுட்டு 4வது ஓலையும் 5வது ஓலையை விட்டு 6வது ஓலையை தூக்கி அதுக்கடியில ஒரு ஓலையை வச்சிருங்க. இந்த மாதிரியே வரிசையா இந்த லைன்லயே ஒரு 6 ஓலையை வச்சு வரிசையா பின்னிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிட்டு. அடுத்ததான் இந்த மாதிரி கிளிப் எடுத்து பின்னது உடையாம இருக்க இந்த 4 முக்குலயே வச்சிடலாம். அடுத்ததா ஏதாவது ஒரு சைடுல ஓலையையும் 2வது ஓலையையும் விட்டுட்டு 3வது ஓலையை கையில எடுத்துருங்க. அதே மாதிரி 4வது ஓலையை 3வது ஓலைக்கு பின் வழியா சைடுல எடுத்துருங்க. அதாவது இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்கணும். அடுத்ததா 2வது ஓலையை இந்த ஓலைக்கு பின்புறமா அந்த மாதிரி வச்சிருங்க. அடுத்ததா ஓலையை இந்த ஓலைக்கு முன்புறமா அந்த மாதிரி வச்சிருங்க. அடுத்ததா வலது பக்கமா இருக்க 2வது ஓலையை ஃபர்ஸ்ட் ஓலைக்கு முன்புறமாவும் 2வது ஓலைக்கு பின்புறமாவும் 3வது ஓலைக்கு முன்புறமாவும் வச்சிருங்க. அடுத்ததா இந்த ஓலையை ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் 2வது ஓலைக்கு மேல்புறமாவும் 3வது ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் வச்சிடலாம். இனி இது பிரியாம இருக்க பக்கத்துல கிளிப் எடுத்து அதோட நடுப்பகுதியில வச்சிடலாம். இப்ப இதே மாதிரியே இந்த பகுதியும் பின்னிரலாம். 1 2 விட்டு 3வது ஓலையை எடுத்துடலாம். 4வது ஓலையை 3வது ஓலைக்கு பின்புறமா எடுத்துடலாம். 2வது ஓலையை அந்த ஓலைக்கு பின்புறமாவும் ஓலையை அந்த ஓலைக்கு முன்புறமாவும் வச்சிடலாம். அடுத்ததான் இந்த பக்கத்துல இருந்து 2வது ஓலையை ஓலைக்கு மேல்புறமாவும் 2வது ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் 3வது ஓலைக்கு மேல்புறமாவும் வச்சிடலாம். அடுத்ததான் இந்த ஓலையை ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் 2வது ஓலைக்கு மேல்புறமாவும் 3வது ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் வச்சிடலாம். முழுவதும் இப்படி பின்னதும் பக்கத்துல இருக்க கிளிப் எடுத்து நடுசுல வச்சிடலாம். இதே மாதிரியே மீதம் இருக்க 2 பகுதியும் பின்னிரலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப் அருமையா முடிஞ்சிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 4 கிளிப் மாட்டிருக்கோம். அதுல ஏதாவது 2 கிளிப் பக்கம் வந்துருங்க. இப்ப நம்ம இந்த 2 கிளிப் பக்கத்தை எடுத்திருக்கோம். இப்ப இந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா வலது பக்கமா 3 ஓலை வருது. இந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா இடது பக்கமா 3 ஓலை வருது. இதுல வலது பக்கம் கிளிப்ல இருக்க ஓலையை எடுத்து இடது பக்கம் கிளிப்ல இருக்க ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் 2வது ஓலைக்கு மேல்புறமாவும் 3வது ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் வச்சிடலாம். அடுத்ததா வலது பக்கத்துல இருந்து வர 2வது ஓலையை எடுத்து ஓலைக்கு மேல்புறமாவும் 2வது ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் 3வது ஓலைக்கு மேல்புறமாவும் வச்சிடலாம். அடுத்ததா வலது பக்கத்துல இருந்து வர 3வது ஓலை எடுத்து ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் 2வது ஓலைக்கு மேல்புறமாவும் 3வது ஓலைக்கு கீழ்ப்புறமாவும் வச்சிருங்க. இந்த மாதிரி பின்னதும் இது பிரியாம இருக்க இதுல ஒரு கிளிப் வச்சிருங்க. இப்போ பெட்டியோட ஒரு சைடு பின்னியாச்சு. அடுத்ததா அடுத்த 2 கிளிப்ல இருக்க பகுதியில் உள்ள ஓலையும் அதே மாதிரியே பின்னிரலாம். கடைசி இந்த 2 கிளிப்ல இருக்க ஓலையும் பின்னிரலாம். இப்ப பாத்தீங்கன்னா 3வது ஸ்டெப்பும் அருமையா முடிஞ்சிட்டு. அதே மாதிரி எதுலயும் கேப் இருந்துச்சுன்னா ஓலையை நெருக்கி விட்டுருங்க. அடுத்ததா ஏதாவது ஒரு பகுதியில கட்டம் 2வது கட்டத்தை விட்டுட்டு 3வது கட்டத்துல வலது பக்கமா நீண்டுட்டு இருக்க ஓலையை மடக்கி இந்த மாதிரி சொருகிருங்க. இப்ப இந்த ஓலையை மடக்கி சொருகின மாதிரியே வலது பக்கமா நீண்டுட்டு இருக்க ஓலையை மட்டும் மடக்கி சொருகிருங்க.
இப்ப பாத்தீங்கன்னா வலது பக்கமா நீண்டுட்டு இருக்க ஓலையை மட்டும் மடக்கி அருமையா சொருகியாச்சு. இனி மடக்கி சொருகின ஓலையோட எக்ஸ்ட்ரா நீண்டுட்டு இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணிருங்க. அடுத்ததா இடது பக்கமா நீண்டுட்டு இருக்க ஓலைய அதே மாதிரியே மடக்கி இடது பக்கமா சொருகிடலாம். அதே மாதிரி இடது பக்கமா நீண்டுட்டு இருக்க ஓலையை சொருகும் போது இந்த மாதிரி ஓலைக்கு இடையில சொருக கூடாது. ரெண்டாவது ஓலைக்கு இடையில தான் கண்டிப்பா சொருகணும். அப்படி ரெண்டாவது ஓலைக்கு அடுத்து சொருகினாதான் மேல் பகுதியில ஒரு சங்கிலி தொடர மாதிரி வரும். இப்படி முழுவதும் அடிச்சதும் சைடுல நீண்டுட்டு இருக்க ஓலையை கட் பண்ணிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அருமையான குட்டி பெட்டி ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த பெட்டியில பண்டங்கள், பலகாரங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்டியை தொப்பியாவும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை பெரிய பெட்டி தேவைப்பட்டா 6க்கு 6 அடுக்கின மாதிரி 8க்கு 8 அல்லது 10க்கு 10 ஓலையை அடுக்கி தேவைக்கேற்ப பெரிய பெட்டியாவும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்டியை பண ஓலையில செஞ்சீங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கும்.